ஊருக்குள் இறங்கிய காக்கி சட்டையும் தடயவியல் துறையும் காட்டுக்குள் நுழைந்தது. இந்த பகுதியில் ஆடு மாடு மேய்த்தவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் இங்கு வந்திருக்கிறார்கள். காரணம் ஒரு பெண்ணின் சடலம். கழுத்து நெரிக்கப்பட்டு மர்ம உறுப்பு சிதைக்கப்பட்ட நிலையில் கோரமாக கொல்லப்பட்டிருந்தார் அந்த பெண். சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் ராணி. பெரம்பலூர் மாவட்டம் எலம்பலூரைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரது மனைவி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். கணவன் மனைவி இருவரும் ஊராக சென்று மூங்கில் வேலி அமைப்பது, மூங்கில் கூடை பின்னும் வேலை செய்து வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் அப்படித்தான் மூர்த்தி வேலைக்காக காரைக்கால் சென்றிருக்கிறார். அவரது மனைவி அரியலூர் மாவட்டம் பாலாம்பாடி என்ற பகுதியில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். ராணியின் இறப்பு செய்தியை அவரது குடும்பத்துக்கு போலீசார் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை ராணியின் கணவர் மூர்த்தியை மட்டும் தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. மனைவி இறந்த தகவலை சொல்லவும் அவரிடம் விசாரணை நடத்தவும் போலீசார் மூர்த்தியை தேடியிருக்கிறார்கள். உள்ளூரிலிருந்து வெளியூர் வரை அவர் வேலைக்காக சென்ற இடத்தில் எல்லாம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இறுதியாக அவரது செல்போன் எண்ணை டிராக் செய்து மூர்த்தியிடம் மனைவி இறந்த செய்தியை கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவர் அதிர்ச்சியடையவில்லை. மாறாக மூர்த்தி கூறிய தகவலை கேட்டு போலீசார் தான் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். ஆம், தாலி கட்டிய மனைவியை கொன்றதே மூர்த்திதான். செய்யும் வேலையில் சிறுதொகை கிடைத்தாலும் அதை மொத்தமாக மதுவுக்கு செலவழிப்பது மூர்த்தியின் வழக்கம். வெளியூரில் வேலை கிடைத்தால் மாதக்கணக்கில் அங்கேயே தங்கி வேலை பார்க்கும் மூர்த்தி 7-8 மாதங்கள் கழித்துதான் பெரும்பாலும் வீடு திரும்புவார். சம்பவத்தன்று தலைக்கேறிய போதையில் மூர்த்தி வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போது ராணி ஆடு மேய்க்கும் வேலைக்காக அரியலூருக்கு சென்ற விஷயம் மூர்த்திக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே மனைவியை பார்க்க அரியலூருக்கு விரைந்திருக்கிறார். அரியலூர் பாலாம்பாடியில் உள்ள சீம கருவேலங்காட்டில் மனைவியை பல மாதங்களுக்கு பிறகு சந்தித்த மூர்த்தி அதே இடத்தில் அவரை உல்லாசத்துக்கு அழைத்திருக்கிறார். இடம்பொருள் அறியாத கணவனின் காமம் ராணிக்கு எரிச்சலை கிளப்ப உல்லாசத்துக்கு மறுத்திருக்கிறார். ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட மூர்த்தி மனைவி வேறு ஆண்களுடன் தொடர்பில் இருந்ததால் தன்னை நிராகரிப்பதாக நினைத்திருக்கிறார். ஆத்திரம் பொங்க மனைவியோடு மல்லுக்கட்டி இருக்கிறார் மூர்த்தி. ஒரு கட்டத்தில் இருவருக்குமான வாக்குவாதம் அடிதடியை எட்டியிருக்கிறது. மனைவியை சரமாரியாக அடித்து உல்லாசத்துக்கு அடிபணிய வற்புறுத்தி இருக்கிறார் மூர்த்தி. ஆனால் ராணி கடைசி வரை அதற்கு சம்மதிக்கவே இல்லை. காமம் கண்ணை மறைக்க மூர்த்தி அரக்கனாக மாறியிருக்கிறார். ராணியின் கழுத்தில் கிடந்த தாலி கயிறாலேயே அவரது கழுத்தை நெரித்து மூச்சை நிறுத்தியிருக்கிறார். அதன் பிறகும் ஆத்திரம் தீராமல் மனைவியின் மர்ம உறுப்பை கல்லால் தாக்கி சிதைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.